வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் திணை அரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். திணை அரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு திணையை நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு ஊற வைங்க, இதில் ரொம்ப அழுக்கு இருக்கும். அது கூட ஒரு 10 போல் பாதாம் நல்லா ஊற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு தினையை அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு. அதே மாதிரி பாதாம் பருப்பும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஃப்ரை பேன் வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் நாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச தினை விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த திணை கலவையோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா கிளறிடணும். நல்லா கிளறிட்டு ஒரு நல்ல திக்காக அது மாவு நல்லா வெந்து வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன ஆற வச்சுட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா திக்காக கிளறி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். கொஞ்சம் நெய் சேர்த்தா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ திணை தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி அந்த திணை மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கணும். பிடிச்சு எடுத்துட்டு இதை நாம் இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக வேகணும், நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே நாம் அந்த ஃப்ரை பேனில் வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம். இதுலேயும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததும் அதுக்கப்புறம் அதில் நாங்கள் வெள்ளைப்பாகு கரைசலும் தேங்காய் பால் பாதாம் மிக்ஸ் அதையும் ஊற்றிட்டு நம்ம அதை செஞ்சு எடுத்தால் சூப்பரான திணை தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இதில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிச்சாச்சு. இப்போது நல்லா இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 100 கிராம் வெல்லத்தை நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்பவும் உடலுக்கு ஆரோக்கியமானது. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் வேணான்றவங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். திணை தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு வெள்ளைப்பாகில். இப்போ இதில் ஒரு அரை முடி தேங்காய் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பால் எடுத்துருக்கேன். அரை முடிக்கும் அதிகமாக எடுத்துருக்கேன். அதை நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு 10 போல் பாதாம் அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடானா போதும், உடனே எடுத்துடலாம். வீட்டிலையே சூப்பரான திணை அரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஆரோக்கியமானது. இதோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை பரிமாறுறப்ப கொஞ்சம் தேங்காய் பூவும் பாதாமும் நான் நறுக்கி போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.